காதல் வைத்து காத்திருந்தேன். காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் செய். அம்மா அம்மா. சுமேஷ் கூப்பிடுற மாதிரி இருக்கே. இப்பதான் அம்மாவோட அருமை புரிஞ்சிருக்கு. வந்த உடனே பொண்டாட்டியை தான் தேடுவான், இப்போ அம்மாவை தேடுறான். நான் காஃபி போட்டு கொடுக்கட்டான்னு கேட்டது அவனுக்கு அவ்வளோ பாசமாக இருந்திருக்கு போல. காஃபி போட்டு கொடுக்கட்டான்னு கேட்டதுக்கே அம்மாவை தேடுறான். இன்னும் நானே டெய்லி சமைச்சு கொடுத்தா என் பேச்சை தட்டவே மாட்டான். இவனை என் கண்ட்ரோலில் எடுத்துன்னு வந்து இந்த நித்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்திடணும். அம்மா. என்னப்பா, என்ன சுமேஷ், என்ன வேணும்? காஃபி எதனா வேணுமா? தலை வலிக்குதா? நீங்க பண்ணிக்கிற வேலைக்கு என் தலையே வெடிகிற மாதிரி இருக்கு. ஏன்பா அப்படி சொல்ற? என்னாச்சு? வேலை மேலே ஏதாச்சும் டென்ஷனா? இல்லை இந்த நித்யா கூட எதனா சண்டையா? ஏன் நாங்கள் 2 பேரும் சண்டை போடணும்னு விரும்புறீங்களா? அச்சிச்சோ, அந்த மாதிரியெல்லாம் இல்லைப்பா, சாதாரணமாக தான் கேட்டேன். நீங்கள் பண்ணியிருக்கிற வேலை இருக்கே, உங்களுக்கு என்னதான் சொல்லட்டும் நான்? புத்தின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏண்டா சுமேஷ் இப்படி கேட்குற? அப்புறம் சௌமியாவுக்கு மாப்பிள்ளைன்னு ஒரு பையனை பார்த்துருக்கீங்களே, அவனை பற்றி முன்ன பின்ன விசாரிச்சிங்களா இல்லையா? அந்த பையனுக்கு என்ன, நல்லா தானே இருக்கான்? ஆமாப்பா, அவனுக்கு என்ன, அவன் நல்லா தானே இருக்கான். அதுவும் இல்லாமல் பெரிய வீட்டு பையன். என்னது பெரிய வீட்டு பையனா? முகர கட்டை. ஏன்பா என்ன ஆச்சு? ஏன் இவ்வளோ கோவப்படுற? அப்பா, அந்த பையன் சரியான ஃப்ராடு. என்னப்பா என்ன சொல்ற? ஃப்ராடா? புரியுற மாதிரி சொல்லு, எனக்கு ஒன்றும் புரியலையே. அவன் உங்களை நல்லா ஏமாத்திருக்கான். இல்லை சுமேஷ், அப்படியெல்லாம் இருக்காது. நானும் அப்பாவும் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துன்னு வந்தமேடா. வீட்டுக்கு போய் பார்த்துன்னு வந்துட்டா போதுமா? அவனை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா? நல்லா புரிஞ்சிருச்சுடா, எனக்கு நல்ல தெளிவாக புரிஞ்சிருச்சு. என்ன, உன் பொண்டாட்டி தான் கற்றுக் கொடுத்தாளா இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்னு? என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை அழிக்க பார்க்குறீங்களா 2 பேரும்? அம்மா, முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கேளுங்க. கீதா, ஒரு நிமிஷம் சும்மா இரு. அவன் என்னவோ சொல்ல வரான், அதை கேட்கலாம் முதல்ல. என்னப்பா, என்ன சுமேஷ், என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. அப்பா, சௌமியாவுக்கு இந்த பையன் மேலே சடனாக டவுட் வந்திருக்கு. அது அம்மா கிட்ட சொன்னா அம்மா எங்கே திட்டுவாங்களோன்னு நித்யாக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. நித்யா எனக்கு சொன்னா. அதனால் அவன் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவன் வீட்டுக்கு போய் செக் பண்ணேன். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அவன் சரியான ஃப்ராடுன்னு. அவன் பேர் கூட சுரேஷ் கிடையாதான், ரகுவான். என்ன சுமேஷ் சொல்ற? அடா ஆமாப்பா, எனக்கே கேட்டு ஷாக் ஆயிட்டேன். அவன் கூட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸும் கூட இவன் பேசியிருந்ததை நான் கேட்டேன்ப்பா. அந்த வீடு அவன்து இல்லையா, அவனுக்கு அப்பா அம்மாவா இருக்கிறாங்களே, அது அவனோட உண்மையான அப்பா அம்மா இல்லையா. அவங்கள நடிக்க வச்சுன்னு இருக்கான். அவங்க வேற யாரோ. நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்கள அப்பா அம்மாவா நடிக்க வச்சிருக்கான். என்ன சுமேஷ், இப்படியெல்லாம் சொல்லுன்னு உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா? அம்மா, மறுபடியும் நீங்க நித்யா மேல பழி போடுறத நிறுத்துங்க. அவளுக்கு சௌமியா வாழ்க்கைய கெடுக்கணும்னு எந்த எண்ணமும் கிடையாது. அதுல அவளுக்கு என்ன லாபம் இருக்கு? நீ என்னடா புரியாத பேசுற? என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுல்ல. ஐயோ, உங்க நல்ல வாழ்க்கையை நிறுத்துங்க. அந்த பையனை ஃப்ராடுன்னு சொல்றான், நீங்க என்ன நம்பாம இருக்கிறீங்க? மாப்பிள்ளைய ஃப்ராட் அப்படி இப்படின்னு சொல்லாதடா. பாருங்கப்பா, சரி நீங்களே என்ன டிசைட் பண்ணோன்னு சொல்லுங்க. வேணும்னா சௌமியாவை கூட கூப்பிட்டு கேட்டு பாருங்க. சௌமியா, வாங்க. என்னம்மா, என்ன சௌமியா, நீ விரும்புறன்னு சொல்லி தானே நம்ம இந்த இடத்தையே பேசி முடிக்கலாம்னு நினைச்சோம். இப்போ என்னாச்சு? அப்பா, நான் அவனை விரும்புறது என்னவோ உண்மைதான்ப்பா. லவ் பண்ணுறப்பெல்லாம் நல்லா தான் பேசின்னு இருந்தான். இப்போ கல்யாணம்னு வந்தப்புறம் என்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டான்ப்பா. அப்புறம் எப்போ பாரு பணம் நச்சரிக்கிறான்.
டௌரி பற்றி என்ன ஆச்சுன்னு கேட்டு என் உயிர் எடுக்கிறான்ப்பா. அதனால தான் எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு. கல்யாணம்னா அப்படி இப்படி தான் இருக்கும், பணத்தை பற்றி தான் பேசுவாங்க. அவங்கெல்லாம் பணக்காரர் இல்லையா? அம்மா நீ சும்மா இருமா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. சொல்லப்போனா உன்னால தான் என் வாழ்க்கையே இப்படி ஆச்சு. என்னடி ஏன் மேலே போடுற பழியே நான் என்ன பண்ண உன்ன? பின்ன எப்போ பாரு அந்த ஆதியை விட நம்ம தான் நல்ல நிலைமையில இருக்கணும், அவங்கள விட உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி தரணும்னு நீ தானே சொல்லுவ. நீ எனக்கு என்ன சொல்லியிருக்கியா? பணத்தை விட ஆளுங்க தான் முக்கியம், மனசு தான் முக்கியம், அன்பு தான் முக்கியம்னு எனக்கு என்ன சொல்லியிருக்கியா? எப்போ பாரு பணம் தான் முக்கியம்னு சொல்கிறேன். உன்னை பார்த்து தான் நானும் இப்படி ஆயிட்டேன். ஆனால் நான் அவனை உண்மையாக விரும்பினேன் தெரியுமா? அண்ணா நான் டவுட் பட்டது சரியா? ஆமா சௌமியா, நீ டவுட் பட்டது 100க்கு 100 நிஜம். அவன் ஒரு ஃப்ராடு. என் வாழ்க்கையே போச்சு. இவனை நம்பி நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு வேற இருந்தேன். சரி விடு சௌமியா, நீ கவலைப்படாத. இப்ப என்ன தெரிஞ்சிச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப புரியுதா உங்க அம்மா பேச்சு கேட்டு நீ எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கே இருந்த? ஆமாப்பா, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போதான் தெரியுது. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. அண்ணா நீயும் என்னை மன்னிச்சிடு. விடு சௌமியா, கேப்பார் பேச்செல்லாம் கேட்டா இப்படிதான். அப்போ எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஆமா, இன்னுமா தெரியல? நீதான். இந்த பசங்க இப்படி பாழானதுக்கு காரணமே நீதான். எப்பவுமே நல்ல எண்ணம் இருக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றாங்களே, எதுக்கு? நம்ம இன்னைக்கு நல்லது நினைச்சாதான் நாளைக்கு நம்ம பசங்களுக்கு அது திரும்பி நல்லதா வரும். நீ யாருக்கு என்னைக்கு நல்லது நினைச்சிருக்க? சரிம்மா சௌமியா, இதை நினைச்சு நீ கவலைப்படாத. இந்த விஷயத்த நானும் அண்ணனும் பாத்துக்கிறோம். சௌமியா, அவன் ஃபோன் பண்ணான்னா ஃபோனை அட்டன் பண்ணாத. ம் சரி அண்ணா. இது எல்லாத்துக்கும் நான் அன்னைக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் மனசு சரியில்லாமல் உக்காந்துருந்தது அவங்க தான் பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இத்தனை வருஷம் வளர்த்த அம்மாவுக்கு கூட தெரியல என் மனசு எப்படி இருக்குன்னு. போதும்டி, ரொம்ப ஓவராக போயின்னு இருக்கீங்க எல்லாரும். அவ உண்மையா தானே சொல்றா. உனக்கு யாருன்னா மனசு புரிஞ்சுக்க தெரியுதா என்ன? இப்போ இந்த கல்யாணம் நின்றுச்சின்னு தெரிஞ்சா எல்லாம் என்ன பேச மாட்டாங்க? இப்போ கூட உன்னோட ஸ்டேட்டஸ், உன்னோட ஈகோ தான். பொண்ணோட வாழ்க்கை தப்பிச்சுச்சேன்னு சந்தோஷம் இல்லை உனக்கு. இந்த கல்யாணம் நின்று போச்சேன்ற கவலை. ஆ, இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா அந்த லக்ஷ்மி என்னை பார்த்து சிரிக்க மாட்டா? லக்ஷ்மி கொன்னும் உன்ன மாதிரி கெட்ட புத்தி கிடையாது. சௌமியா, நீ கவலைப்படாத. உன்னோட தப்பு நீ தீர்த்திக்கணும் இல்லை? உனக்கு அப்பாவே நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், சரியா? ம் சரிப்பா. எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன தள்ளி வைக்கிறீங்களா? விஜய், என்னப்பா என்ன மீட் பண்ணணும்னு சொன்ன? வீட்லயே பண்ணியிருந்துருக்கலாம்ல? இல்லை அங்கிள், இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம வீட்டிலலாம் பேச முடியாது, அதுதான். என்னப்பா, என்ன விஷயம்? ஏதாச்சும் பிரச்சனையா? அதை நான் தான் அங்கிள் உங்ககிட்ட கேட்கணும். என்னப்பா? உங்களுக்கு ஏதாச்சும் பண பிரச்சனை இருக்கா? அப்படி இருந்தால் நீங்கள் ஓப்பனாக என்கிட்டயே சொல்லியிருக்கலாமே, இல்லைனா எங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லியிருக்கலாம். பண பிரச்சனை எனக்கா? அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லையப்பா. இல்லையா? ஏன் என்ன யோசிக்கிற? என் கம்பெனி லாஸ்ல போயிருந்தது உண்மைதான். இப்பதான் நம்ம கொலாபரேஷன்ல எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்களே என் கம்பெனியை வாங்கிக்கின்னு அதுக்கு என்ன தொகையோ அதை கொடுத்துட்டீங்கல்ல. ப்ளஸ் அந்த கம்பெனியில் நான் ஒன் ஆஃப் த பார்ட்னராக வேற போட்டிருக்கீங்க. அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? அங்கிள், கவிதா வந்து என்கிட்ட என்ன சொன்னா கவிதா? கல்யாணத்துக்கு பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறதாவும் நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு. என்னப்பா சொல்ற? இப்படியா வந்து சொன்னா? அவ்வளோ சொன்னா? ஆமாம் அங்கிள், அவ தான் காலையில் தான் வந்திருந்தா. எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டா? 10 லட்சம். வாட்? 10 லட்சமா? அவ்வளோ பெரிய அமௌண்ட் எல்லாம் நான் எதுக்குப்பா அதுவும் அவகிட்ட கேட்டு அனுப்ப போறேன்? அதான் அங்கிள், எனக்கும் டவுட் ஆச்சு. சரி, எதுக்கும் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு. அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட இதெல்லாம் கேட்டுறாதீங்கன்னு சொன்னா, அதனால தான் எனக்கு டவுட் இன்னும் அதிகமாகவே ஆச்சு. எவ்வளவு திமிருந்தா உங்ககிட்டயே வந்து அவ 10 லட்சம் கேட்டிருக்குவா? அந்த மாதிரி 10 லட்சத்துக்கு என்ன அவசியம் அவளுக்கு? அங்கிள், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுப்பா.
எனக்கு கவிதா மேலே கொஞ்சம் டவுட் இருக்கு. இதெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். ஆனால் நான் கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னப்பா விஜய் சொல்ற? நானும் ஐஸ்வர்யாவும் ஒருத்தர் விரும்புகிறோம் அங்கிள். எங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் பேசி தீர்த்துக்கிட்டோம் அங்கிள். நிஜமாவாப்பா? ஐஷு சந்தோஷமா இருக்கிறாளா இப்போ? ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன்லேருந்து நான் அவளுக்கு காலே பண்ணலப்பா. ஆனால் நான் டெய்லி கால் பண்ணி விசாரிச்சுன்னு இருக்கேன் அங்கிள். அவள் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கா. ஆனால் கவிதா கூட கல்யாணன்றது இது என்னப்பா பண்ணுறது இது? அங்கிள், அந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தலைக்கு எடுத்துக்காதீங்க. கல்யாண வேலை நடக்கிறதாவே இருக்கட்டும். இந்த விஷயத்த சொல்ல தான் உங்களை கூப்பிட்டேன். சரிப்பா, நான் பணம் கேட்கல, என்ன ஏதுன்னு தெரியல. அது நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். கவிதாவை நான் ஃபாலோ பண்ணி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். சரிப்பா. என்னம்மா இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? எங்கே போகிறீங்க? ஆண்டி, அது வந்து இன்னைக்கு காலேஜ்லேருந்து வர சொல்லியிருக்காங்க, அதான் ஆண்டி. ஓ அப்படியா, சரி சரி. ஆமாம் ஆதி, என்ன ஆச்சு? ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா. இல்லை ஆண்டி, அவளுக்கு லைட்டாக தலைவலின்னு சொன்னா, அதான். தலைவலியை வச்சுக்கிட்டு எதுக்குமா காலேஜ்க்கு? நாளைக்கு போய்க்கலாம் இல்லையா? இல்லை ஆண்டி, இன்னைக்கு கண்டிப்பாக காலேஜில் கூப்பிட்ருக்காங்க, அதனால தான். ஓ அப்படியா, சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. என்னடா ஆதி, என்ன ஆச்சு? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்ற. ஒன்றும் இல்லைம்மா. ஆதி, சீக்கிரம் வா, போகலாம், டைம் ஆகுது. அம்மா, நான் போகிறேம்மா. ஏய், என்னடி அது அபசகுணமா போகிறேன்னு? போயிட்டு வரேன்னு சொல்லு. அதே முகத்தை எப்படி வச்சுன்னு இருக்க? மறுபடியும் என்னை பார்க்காத மாதிரி, இல்லை இந்த வீட்டுக்கே வராத மாதிரி? அம்மா, இது வரைக்கும் உனக்கு எதனா நான் கஷ்டம் கொடுத்துருந்தா என்னை மன்னிச்சிடுமா. என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு? ஏன் என்னென்னமோ பேசுகிற? பாட்டி, தர்ஷினி எல்லாம் பத்திரமா பார்த்துக்கங்கம்மா. என்ன ஆச்சுடா உனக்கு இன்னைக்கு? டெய்லி பார்த்துக்கிறேன்ல, இனிமே பார்த்துக்கிறதுக்கு என்ன? ஒன்றும் இல்லை, ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, அதான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாமல் காலேஜ் போயிட்டு வா. ஆதி, நீயே இப்போ காட்டி கொடுக்க போகிற, சீக்கிரமாக கிளம்பு. சரிங்க ஆண்டி, நாங்கள் வரோம். ஆண்டி, நான் காலேஜ் முடிச்சுக்கின்னு அப்படியே எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். சரிடா ஐஷு, பார்த்து பத்திரமா. சரிம்மா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கல்யாணம் நின்று கவலையில் இருக்கிறாளோ என்னவோ, அதுதான் என்னென்னமோ பேசின்னு இருக்கா. காலேஜ்லேருந்து வந்த உடனே ஒரு வாரம் இல்லை 15 நாள் ஊருக்கு அனுப்பி வச்சுருந்தேன் இவ்வளோ. என்ன கவிதா டார்லிங், பணத்தை அரேஞ்ச் பண்ணிட்டியா? ஏய் முட்டாள். என்னது? சாரி, உனக்கே அறிவு இருக்கா? 2 நாளில் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? நான் தான் 10 days டைம் கேட்டேன்ல. 1 ரூபாவா 2 ரூபாவா? 10 லட்சம். என்னம்மா, நீ கட்டிக்க போறவர் தான் பயங்கர பணக்காரராச்சு, 10 லட்சம் எல்லாம் ஒரு கணக்கா? டேய், நானே அவனை எப்படியோ ஃப்ளூக்கில் அவனுக்கு கில்ட்டி ஃபீலிங் வர வச்சு அப்படி இப்படின்னு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் ஒன்றும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. நான் 10 லட்சம் கேட்டவொன்னே அவன் தூக்கி கொடுக்கறதுக்கு. எங்கள் அக்காவை கட்டிக்க இருந்தவனை அவங்க 2 பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வர வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் எவ்வளவு சர்க்கஸ் பண்ணேன்னு எனக்கு தான்டா தெரியும். நீ என்னடான்னா சர்வ சாதாரணமாக வந்து கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்கிற? ஆமா, பின்ன நீ என்ன பெரிய யோக்கியமா? என்ன லவ் பண்ணிட்டு இப்ப எனக்கு டாட்டா காமிக்கலான்னு நினைக்கிறியா? லவ் பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா என்ன? நீ பண்ணிக்க மாட்ட விடு, நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க. சரி, இப்போ விடு, அதெல்லாம் எதுக்கு இப்போ? நான் தான் சொன்னேன் இல்லை, இப்படி நேரெல்லாம் மீட் பண்ண வராதேன்னு. எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ண. சாரி டார்லிங், இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வேற உங்களுக்கு மனைவியாக போறியா? அதான் அப்புறமா உன்னை நான் மிஸ் பண்ணுவேனே, அதுக்கு தான் உன்னை நேர்ல பார்க்கலான்னு ஆசையா இருந்துச்சா வர சொன்னேன். உன்னை என்னம்மா பயம் விட்டு போச்சா? என்கிட்ட நம்மளோட போட்டோஸ் மெசேஜஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. சரி சரி, எவ்வளவு சீக்கிரம் ஆகுதோ அவ்வளோ சீக்கிரம் நீ பணத்தை அரேஞ்ச் பண்ணியனா நான் எந்த டிஸ்டர்பும் பண்ணாம டாட்டா காமிச்சிட்டு போயினே இருக்குவேன். ஜேம்ஸ், நான் தான் சொன்னேன்ல, நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆஹா, உன்னை நான் நம்பவே மாட்டேனே. நீ எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியுமே.
ப்ளீஸ் ஜேம்ஸ், நான் எப்படியாவது உன் பணத்தை அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னால் எதுவுமே பண்ண முடியல பாரு. இவ்வளோ நேரத்துக்கெல்லாம் நான் மேக்கப்புக்கு பியூட்டி பார்லர் போயிருக்கணும். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல ஜேம்ஸ். நீ பண்ணிக்கின வேலை தானே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி செல்லம், ரொம்ப டென்ஷன் ஆகாத. உன் முட்டை கண்ணு வெளியே வந்துரு போகுது. உனக்கு அழகே அந்த முட்டை கண்ணு தாண்டி. போதும். ஏன் நான் உன்னை வர்ணிக்க கூடாதா? எப்பா சாமி, ஆளை விடு. காசு அரேஞ்ச் ஆன உடனே நானே உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. சரி செல்லம், பார்த்து போ. சீக்கிரமா பணத்தை அரேஞ்ச் பண்ணிடு. சரி சரி. ஓஹோ, கதை எப்படி போகுதோ? 10 லட்சம் இதுக்கு தான் கேட்டியா? உன்னால என் ஐஸ்வர்யாவை நான் சந்தேகப்பட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன்டி. எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு உன்னை அவமானப்படுத்தல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஒருத்தனை லவ் பண்ணி திருப்பியும் என்ன ஏமாத்த பார்த்துருக்குவா? இவ்வளோ இருக்கட்டும், கல்யாணத்தை அன்னைக்கு வச்சுக்கிறேன் இவளுக்கு. என்ன ஆதி, யாருமே காணோம்? இந்த இடம் தான் கரெக்டாக தெரியுமா உனக்கு? ஆமாம் ஐஷு, இங்கே தான் வர சொன்னாங்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஐஷு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஐஷு. அப்படித்தான் இருக்கும், நீ பயப்படாத. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு இதை விட்டால் வேறு ஆப்ஷன் இல்லையே. ஆப்ஷன் இருந்திருந்தாலும் வெயிட் பண்ணலாம். ஆமாம், ஆப்ஷன் இல்லை. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் ஒத்துக்கிட்டேன். எங்கள் அம்மாவை நினச்சாதான் ஐஷு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. என்னை அடியோடு வெறுத்துடுவாங்களோன்னு. ஆண்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. மோரோவர் பாட்டி இருக்கிறாங்க. பாட்டி கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆதி, வந்துட்டிங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? இவ்வளோ நேரம் ஒரே புலம்பல். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இதான் ஆதி, இதை எடுத்துக்கோ. இதில் உனக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், இது மாற்றிக்கோ. இல்லை, இதுவே இருக்கட்டும். இன்னைக்கு நம்மளுக்கு கல்யாணம். இந்தா, நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோ, மறுக்காத. என்னோட பணத்தில் நான் ஆசையாக உனக்கு எடுத்திருக்கேன். ஆதி, வாங்கிக்கடி, வேண்டான்னு சொல்லாத. சரி. இங்கே பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்குது, அங்கே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. நீங்கள்? அங்கே என் ஃப்ரெண்டு எனக்கும் ட்ரெஸ் வச்சுன்னு ரெடியாக இருக்கான். நானும் ட்ரெஸ் மாற்றிக்கிறேன், போகலாம். சரி. பேபி, நீங்களா? நீங்கள் எங்கே இங்கே? நீ தானே சொன்ன உன் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ்னு, அதான் பார்க்க வந்தேன். அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வா இப்படி. ஜீவா, இவர் தான் ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர். ஹலோ பாஸ், ஆல் தி பெஸ்ட். உங்களோட லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. தேங்க்யூ பாஸ், உங்களுக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். ஐயோ, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எங்கள் கல்யாணம். எங்கள் கல்யாணத்துலேயும் நிறைய பிரச்சனைங்க இருக்குது. அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். எந்த ஹெல்ப்னாலும் என்னை கேளுங்க, கண்டிப்பாக நான் பண்ணுவேன். தேங்க்ஸ் பாஸ். பேபி, ஒரு நிமிஷம் வாங்க. ஆதி, போ. என்னமோ கூப்பிடுறாங்கல்ல, போய் பேசிட்டு வா. சரிடி. என்ன கண் கலங்காம பார்த்துக்குவீங்கல்ல? லூஸு, இதை நீ கேட்கணுமா? என்னையும் நீ கண் கலங்காமல் பார்த்துக்கவே இல்லை. ட்ரை பண்ணுறேன்.